கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இன்றைக்கு இந்த நம்முடைய இந்திய தேசத்தின் 80வது சுதந்திர தின இந்த நன்னாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும்படி தேவன் தந்த கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் நம்முடைய தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுக்கும்படியாக, உண்மையான விடுதலையை, சந்தோஷத்தை நம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உண்மையான விடுதலை அது எங்கே இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒவ்வொருத்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தில் தான் இருக்குது, மீட்பில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், வெளியரங்கமாக ஒரு விடுதலை நம்முடைய தேசத்துக்கு கிடச்சிருச்சு. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆங்கிலேயர்கள் நம்முடைய தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. ஆங்கிலேயரின் கீழே அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள், தேச பிதாக்கள், தேசத்தின் தலைவர்கள் அநேகர் சேர்ந்து போராடி ரத்தம் சிந்தி 1947 ஆகஸ்ட் மாதம் இதே 15ஆம் தேதியில் ஒரு பெரிய விடுதலை சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அது ஒரு முழுமையான சுதந்திரம் என்றால், தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலை எங்கே இருக்குன்னா, அவங்க உண்மையான ஒரு பாவமற்ற கரை திரை பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதில் தான் இருக்குது. எப்படின்னா, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்கிறவனா இருந்தால் அந்த பாவத்திற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும்னா, தாயின் கற்பத்தில் உற்பத்தியாகி பிறந்திருக்கிற நாம் இன்னொரு மறுபிறப்பு என்கிற ஒரு பிறப்பை நாம் அடைய வேண்டும். கர்த்தருக்குள்ளே நம்ம மறுபிறப்பு அடைய வேண்டும். கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு மெய்யான ஒரு விடுதலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், ஆனால் அதுலேருந்து விடுதலை அடைய முடியும். எப்படி விடுதலை அடைய முடியும்னா, வேதத்தில் 3 காரியங்கள் நமக்கு விடுதலை குறித்து சொல்லுகிறது. 3 காரியங்கள். ஒன்று என்னன்னா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம இந்த பைபிளை படிக்க படிக்க என்னாக இந்த வார்த்தைகள் நம்ம விடுவிக்கதான் இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலம் நம்ம நடக்கும்போது, வார்த்தையின் மூலம் நம்ம ஜீவிக்கும் போது ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பெரியமானது இந்த வசனம் நம்ம விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு தவறு, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நம்ம மீறி செய்ய போகும்போது வசனம் நமக்குள்ளே இருந்து பேசும், நம்மை வழி நடத்த. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 119 சங்கீதத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பானவர்களே, முதல்ல விடுதலை ஆக்குறது சத்தியம். அப்படி வசனத்தை, பைபிளை நம்ம படிக்கணும், அது நம்ம விடுதலை ஆக்க. 2வது குமாரன். அல்லேலூயா. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய நாமத்தை விசுவாசிக்கணும், நம்முடைய பாவங்கள் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடணும். இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை நாவினால் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய அக்கிரமங்கள் யாவற்றையும் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை பாதுகாப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நம்மை கரை திரை பிழையற்றவர்களாய் மாற்ற, நம்முடைய பாவங்களை கழுவுகிற வல்லமை அந்த ரத்தத்துக்கு இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பான்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தின் வல்லமினால் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது எல்லாமே ஆவியில் நடக்கிற ஒரு காரியம்தான். நீங்கள் வெளியே அப்படி தான் இருப்பீங்க, எப்பயும் போல தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மறுரூபம் இருக்கும். அதுக்கு முன்பெல்லாம் உங்கள் சிந்தை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் ஏக்கம், உங்கள் வாஞ்சை இதெல்லாமே ஏதாவது உலக சம்மந்தமான ஒரு காரியங்களாக இருக்கும். நம்ம எப்படி வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, இன்னும் எப்படி சண்டை போடுறது. சிலர்லாம் பாருங்கள், எழுந்த உடனே யாருக்கு விரோதமாக எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது, எப்படி பணம் சேர்க்கறது, இப்படி தான் இருக்கும் நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பெலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு
நம்ம எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தலாம், எப்படி தேவனை நேசிக்கலாம், எப்படி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம், எப்படி நம்ம ஜெபிக்கலாம், எப்படி கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்கலாம். இப்படி தான் நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் அதெல்லாம் மாறுகிறது. அதுதான் ஒரு மறுபிறப்பு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பழைய அந்த சிந்தை, பழைய இயக்கம், பழைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி ஊரே பயப்படுற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய மாவீரன் போல் வாழ்னான்னு அவரே ரட்சிக்கப்பட்டிருப்பார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா, பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஐயோ நம்ம இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, ஆண்டவர் மட்டும் நமக்கு போதுன்ற அளவுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்கள். இந்த மாற்றத்தை இயேசு மட்டும்தான் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது. இது ஒரு உண்மையான விடுதலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சுதந்திர தினத்தை, ஒரு விடுதலை நாளை கொண்டாடுகிற நாம், தேசத்தின் விடுதலையை சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா கொண்டாடுகிற அந்த விடுதலையை அனுபவிக்கிற நாம் இன்னொரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாவத்திலேருந்து விடுதலை, ஹல்லேலூயா, சாபத்திலேருந்து விடுதலை, சத்துருடைய பிடியிலிருந்து நமக்கு விடுதலை. இது முதல்ல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருகிறதா இருக்குது. அதனால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரெண்டாவது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களுடைய குடிப்பழக்கத்திலிருந்து, பாவ காரியத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்கிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தான். சிலர்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் குடிப்பழக்கத்திற்கு பயங்கரமாக அடிமையாக இருந்த பிறகு எப்படி தான் நான் விட்டேன்னு எனக்கே தெரியல பிரதர், இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது, நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால் குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். மூன்றாவது ஒரு விடுதலை என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். நம்ம அடுத்ததாக என்ன பண்ணால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற வசனத்தை தியானிக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரும் தெய்வம் தான். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ட்ரினிட்டி, அதாவது திரித்துவம் என்று சொல்வார்கள். திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருத்தர் தான், ஆனால் ஒரு 3 பரிமாணங்கள் இருக்கிறார். இதை நம்ம வார்த்தையினால் விவரித்து சொல்லவே முடியாது. அப்படி சொல்லணும்னு நினச்சேன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம், நம்மளால் முழுசாக விவரிக்க முடியாது. சிலர் ஒரு முட்டை, கோழி முட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு முட்டையில் ஓடு இருக்குது, அதுக்குள்ளே வெள்ளைக்கரை ஒன்று இருக்குது, மஞ்சக்கரை ஒன்று இருக்குது, அது போல் ஆண்டவர் 3 பறவை. அதெல்லாம் ஒரு சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது, சரியான உதாரணமே கிடையாது. நம்முடைய ஆண்டவரை எதோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் ஒருவர் தான், ஆனால் அவர் 3 பேரும் சேர்ந்து ஒருவராக இருக்கிறாங்க. எப்படி குமாரனாகிய கிறிஸ்து கடவுளாக இருக்கிறாரோ அதுபோல் அல்லேலூயா பிதாவாகிய தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார். அதுபோல் பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான். இதை எந்த இடத்துல பார்க்கலாம் என்றால், அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே நான் பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க, பேதுரு இடத்துல ஒரு காணிக்கை கொண்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5 வேணா எடுத்துக்கிறீங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் கணவன் மனைவியாக 2 பேர் சேர்ந்து ஒரு காணிக்கை கொண்டு கொடுக்குறாங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீரால் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நிலங்களெல்லாம் விற்று காணிக்கை கொண்டு பேதுருட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள். சபையில் கொண்டு கொடுத்துருவாங்க, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். சாப்பாடு, தங்குறது, இடவசதி எல்லாமே சபை மூலமாக தான் அவங்களுக்கு கவனிக்கப்படும். அல்லேலூயா. சபை அவர்களை போஷிக்கும். அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிலத்தை விற்றதும் தப்பு இல்லை, காணிக்கை கொடுத்ததும் தப்பு இல்லை. அது என்ன ஒரு தப்புனா, ஒரு பங்கை எடுத்து வஞ்சித்து வைத்து கொண்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேதுருட்ட போய் சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. பேதுரு கேட்குறாரு. 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 4வது வசனம் பாருங்கள், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல. ஃபஸ்ட்டு சொல்கிறார் பரிசுத்தாவினத்தை பொய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த பரிசுத்தாவியனர் யார் என்று இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. இதை விற்கும் முன்னாடி உன் வசம் தான் இருந்துச்சு, இதை விற்ற பிறகு உன்னிடம் தான் இருக்குது. நீ சொல்லியிருந்திருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஐயா நாங்கள் இவ்வளவுக்கு விற்றோம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு 10 லட்சத்துக்கு நாங்கள் அந்த இடத்த விற்றோம், 5 லட்சம் எங்களுக்காக கொஞ்சம் வச்சுருக்கோம் ஐயா, பிற்காலங்களில் எதுக்காவது உதவுன்னு வச்சுருக்கிறோம், இந்த 5 லட்சத்தை இந்த காணிக்கையாக கொடுக்குறோம், முடிஞ்சு அவ்வளோதான். அல்லேலூயா.
ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஞானமாக செய்கிறது போல். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 5 லட்சம் அப்போ இருந்துச்சா எனக்கு தெரியாது, அவ்வளோக்கெல்லாம் போச்சா எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன், இவங்க வந்து ஞானமாக என்ன பண்ணுறாங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு தான் விட்டுரும் இருந்தாங்க, பாதியை எடுத்து வீட்டில் வச்சுட்டு பாதியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே முதல்ல பேதுரு சொல்கிறேன், நீ பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு சொல்லிட்டு 4வது வசனம் பாருங்கள், நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதுன்னு நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்ன. அப்போ பரிசுத்தாவின் அவரும் தெய்வம் தான். நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்றதில்ல, ஆவி அது இதுன்னு சொல்கிறது. அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறாரோ, எப்படி பிதாவாகிய தேவன் தெய்வமாக இருக்கிறாரோ, அதுபோல் பரிசுத்த ஆவியானவரும் தெய்வம் தான். அல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம போய் பொய் சொல்லக்கூடாது. அவர் நம்ம தெய்வமாக நம்ம ஆராதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிற விதத்தில் தான் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினர் நம்ம நடத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போவார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை வழி நடத்துவார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படி சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீ வாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா, சுதந்திர நாள் கொண்டாடுகிற நீங்கள் நம்மை உண்மையாக விடுதலை ஆக்குற தேசம் விடுதலை ஆயிடுச்சு. ஆனால் ஜனங்கள் நிறைய பேர் இன்னும் விடுதலையாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஒரு ஒரு அல்லேலூயா அந்த ஒரு வாக்குவாதத்துக்குரிய ஒரு கருத்தாக மாறிடும். நிறைய பேர் விடுதலையாக இல்லை. ஏன்னா அரிசியை கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்ற அரிசி இப்போ 30 ரூபா கூடிடுச்சு, 90 ரூபா கூடிடுச்சு. ஏழைகள் எப்படி இனிமேல் ஜீவனம் பண்ணுவது, ஏழைகள் எப்படி இந்த பூமியில் வாழ்வது, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதனால தான் இந்த ஜெபம் பிரியமான நம்முடைய ஆண்டவர் ஏழைகளை நேசிக்கிறார். அவர் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். எல்லா விலையுமே கூடிருச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அரிசி விலை கூடிருச்சு, கரண்ட் பில்லு கூடிருச்சு, அப்புறம் என்ன எல்லாமே அந்த எல்லா விலையுமே சைலண்ட்டாக எல்லாமே கூடிருச்சு. ஜனங்கள் தத்தளிக்கிற ஒரு நிலைமை. ஆனால் 80வது சுதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். இதில் முழுமையான சுதந்திரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, குமாரன் நம்மை விடுதலை ஆக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலை அடைவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுதலை ஆக்குறார். இன்னும் சத்தியத்தை அறிய கர்த்தர் நம்மை விடுதலையோடு நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்கள் நம்ம வழிநடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி நம்மை விடுதலை ஆக்குறதா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயே அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்முடைய வீட்டில் இருக்கணும். ஆவியானுடைய பிரசனம் நம்ம வீட்டில் இருக்கணும். ஆவியானவருடைய பிரசனம் நமக்குள்ளே இருக்கணும், நம்மோடு வரணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை நமக்கு உண்டு. அப்படி நம்ம இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள், இருதயத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், இந்த உலகத்தின் லௌகிக காரியங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியை நம்மை விடுதலையாக்கி அல்லேலூயா விடுதலையோடு ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை தேவன் நமக்கு தந்து நடத்துவார். அல்லேலூயா. இதை நம்ம அறிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. இதுதான் உண்மையான விடுதலை, இங்கே தான் இருக்குது. இதை நான் எதற்காக சொல்லுறேன், ஆண்டவராக இயேசுக்கு சொல்லும்போது சொன்னார், ஒரு மனுஷன் எதை ரொம்ப அதிகமாக விரும்புகிறான்னு ஆராதிக்கிறான்னு அதுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு அடிமை. அப்புறம் எப்படியா நான் விடுதலையாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால் யூதர்கள்லாம் கேட்டாங்க, எங்களையும் நீ பாவின்னு சொல்கிறியோ அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் எனக்கு அன்பானவர், நாங்கள் யாருக்குமே அடிமை இல்லை. நாங்கள் ஆபிரகாமுடைய புத்திரராக இருக்கிறோமே, நாங்கள் சுதந்திரமாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லிக்கலாம், எங்கள் தேசம் சுதந்திரமான ஒரு தேசம், நாங்கள் சுதந்திரமாக, யாருக்கு நாங்கள் அடிமை கிடையாது, யாருக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்கிறீங்க. குடி பழக்கத்தில் இருந்தீங்கன்னா குடி பழக்கத்துக்கு நீங்கள் அடிமை. விபச்சார பாவத்தில் இருந்தீங்கன்னா விபச்சார பாவத்திற்கு நீங்கள் அடிமை. அல்லேலூயா. ஒரேடியாக இன்டர்நெட்லேயே நீங்கள் மூழ்கி கிடந்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு நீங்கள் அடிமை. எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். பண ஆசை உங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி சேர்க்கணும், இப்படி சேர்க்கணும், அவ்வளோ சேர்க்கணும், இவ்வளோ சேர்க்கணும், பண ஆசை இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பணத்துக்கு நீங்கள் அடிமை. இன்னைக்கு நான் தைரியமாக சொல்கிறேன், பணம் நமக்கு தேவை தான். பணம் ஒரு அளவாக இருக்கும்போது அது நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. அது நமக்கு உதவியாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, பணம் கெட்டது நான் சொல்லலை. பொதுவாக பணம் ஒரு அளவோடு நமக்கு இருந்துச்சுன்னு வைங்க, அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், அது நம்ம காப்பாற்றும். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன், அதை நம்ம காப்பாற்றுறதுக்கு பாடுபடணும். இன்றைக்கி நிறைய தலைவர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், அவங்களாம் அதை காப்பாற்றுறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கு. காலையில் ஒரு வேஷம், சாயங்காலம் ஒரு வேஷம்,
இந்த மாதம் ஒரு கட்சி, அடுத்த மாதம் ஒரு கட்சி, அப்படி பல காரியங்கள் நம்முடைய சுதந்திர தேசத்தில் நம்ம பார்க்குறோம். சுதந்திர தேசம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு பாரத்தோடு நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படிலாம் போய் ஓட்டலாம் கேட்டலாம் நான் வரமாட்டேன். இது எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய தேசத்தை தேவன் ஆளுகை செய்யணும். தேவ பிரசன்னம் நம்முடைய தேசத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வருங்கால இளைய தலைமுறை ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த தலைமுறை வெறும் இன்டர்நெட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அப்படி அதில் இன்ஸ்டாவிலையும் அப்படிலேயே அதிலே போய் மூழ்கி போயிடாம, சாத்தா அவங்கள மொத்தமாக மூழ்கி அடிச்சிடாம, அவங்க அதில் அடிமையாக மாறிடாம, கர்த்தருடைய கரை அவங்கள தூக்கி எடுக்கணும், வாழ வைக்கணும். அதுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காக, நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் திறப்பில் நின்று கதறி ஜெபிக்கும்படியாகத்தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன். அல்லேலூயா. இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நம்ம ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், இன்னும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். தேசத்துக்காக நதியளவு கண்ணீர் விடணும். அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கிற ஜெபம் கட்டாயம் போதுமானதே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே சொல்லுகிறார். இப்போது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தான் நான் பைபிளுக்குள்ளே வர்றேன். இப்போ நம்ம வாசிக்கலாம். நம்ம ஜெபிச்சோன்னா ஆண்டவர் எப்படி நம்முடைய தேசத்தை மாற்றுவார். இப்போ தேசத்தின் நிலைமை எல்லாம் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டேன். புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு இன்னும் என்ன சொன்னாலும் சுத்தமாக புரியாது. அல்லேலூயா. இன்னும் சிலர் புரிஞ்சும் கூட புரியாத மாதிரியே இருப்பாங்க. அவங்களையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கண்மானவர்களே, இந்த புரிஞ்ச ஒரு சிலர் இருக்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இதை வாசித்து நம்ம ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு மாநிலத்துக்காக கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இருக்குது நம்முடைய தேசத்தில். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, அப்புறம் யூனியன் பிரதேசம் இருக்குது. அல்லேலூயா. அந்த யூனியன் பிரதேசங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி பார்த்து மன்றாடி ஜெபிக்கலாம். முதல்ல நம்முடைய தேசத்தின் காரியங்களுக்காக. இப்போ தேசத்தில் இவ்வளவு அலங்குலமான சூழ்நிலைகள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள், வாலிபர்கள் மத்தியில் இவ்வளவு காரியங்கள் இருக்குது. பாவத்தில் அவங்க மூழ்கி போய் இருக்கிறாங்க, இன்டர்நெட்டில் மூழ்கி போய் இருக்கிறாங்க, பலவிதமான மாயை பின்பற்றி ஒரு சினிமா மோகத்தில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாத நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். எல்லாரையும் எடுத்துக்கிறேங்க. பைபிளை திறந்து 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, என்ன பண்ணி? ஜெபம் பண்ணி. அதுக்காக தான் இந்த ஜெபம். இந்த 80ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுற நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, சபையில் சென்று கர்த்தரை ஆராதிக்கிற, அவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற, அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை முத்திரையாய் பெற்றிருக்கிற, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனங்களாக இருக்கிற நாம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இப்போ தேசத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? விலைவாசி உயர்ந்துருச்சு, நிறைய பேருக்கு வேலை இல்லை. அது நம்முடைய தமிழ்நாட்டில் இவ்வளோ நிலைமையான்னு கேட்டால் இன்னும் நம்முடைய கண்கள்லேருந்து ரத்த கண்ணீரே வந்துடும். சும்மா ஒரு இப்போ இந்த லயோலா கல்லூரின்னு சென்னையில் ஒரு கல்லூரி இருக்குது. அதில் ஒரு வேலைவாய்ப்பு முகாம்னு ஒன்று நடத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்பதாக, 2 வாரத்துக்கு முன்பதாக, அதில் ஒரு 500 பேர் 600 பேருக்கு தான் வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது. ஆனால் அங்கே கூடி வந்தது லட்சக்கணக்காக 2 லட்சம் 3 லட்சம் வாலிபர்கள் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டு அந்த கேம்பை, அந்த முகாமை அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. கேட்டால் வேலையில் திண்டாட்டம் நம்முடைய தேசத்தில் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்குது. இது மாறணும்னா கர்த்தர் மனம் இறங்கணும். ஆட்சியாளர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இல்லை, நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. இன்னைக்கு உலகமெங்குமே எடுத்துக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்தில் வேலையில் திண்டாட்டம் பயங்கர பீக்கில் இருக்குது. வேலை கிடைக்கிறது பயங்கரம். நல்ல படித்த படிப்பு கேட்ட வேலை நம்முடைய இளைஞர்களுக்கு இல்லவே இல்லை.
தமிழகத்தில் மட்டும் இந்த நிலைமைனா தமிழகத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய தேசமே அப்படி தான் இருக்குது. இப்போ டெல்லியில் ஒரு போராட்டம், மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. பயங்கரமாக அவங்க வைக்கிற காரியம் இதுதான். நம்முடைய கல்வி முறையில் சில நடைமுறைகளை மாற்றணும், சில காரியங்களெல்லாம் மாற்றி அமைக்கணும். அப்போ தான் இளைஞர்களுக்கு, வாலிபர்கள் உண்மையாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படும். கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க படிக்கிறாங்க, ஆனால் வேலையும் அரசாங்கத்துடைய நன்மைகளையும் மேல்மட்டத்தில் இருக்கிற வசதி வாய்ப்பில் இருக்கிற பணம் வைத்து தட்டி பறிச்சுட்டு போயிடறாங்க. என் நீட்டுக்காக பிள்ளைங்க இரவும் பகலும் பல வருஷம், 2 வருஷம் 3 வருஷம் பல லட்சங்களை செலவு பண்ணி ஒரு நாளைக்கு பல மணி நேரம், 15 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் படித்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அவங்க தூங்குறாங்க. ஃபுல்லாக படிப்பு தான். படித்து அவங்க போய் நீட்டு எக்ஸாம் எழுத போகும்போது அந்த பேப்பர் அவுட்டு, அந்த கொஸ்டின் அவுட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், அது லீக் ஆகிடுச்சு. பல லட்சங்களுக்கு அதை வித்துறாங்க. இப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் தேசத்துடைய ஒரு அவ்வளோ. அதை தான் நம்ம பார்த்தோம். வாலிபர்கள், இளைஞர்கள் பல லட்சங்களை கூட்டிட்டாங்க, தேசமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், வேலையில்லா திண்டாட்டம். அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை இருந்து அவங்க செட்டில் ஆயிருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த போராட்டத்துக்கு போயிருந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்குரிய நேரம் இருந்திருக்காது. வேலை இல்லாமல் வேலை தேடி வாலிப பிள்ளைகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் லோன் வாங்கி படித்து, எஜுகேஷன் லோன் போட்டு, அதை போட்டு இதை போட்டு படித்து முடிச்சுட்டாங்க. ஆனால் வேலை இல்லை, லோனை கட்ட முடியல, கடன். அவங்க எதிர்காலமே ஒரு பெரிய ஒரு ஹல்லேலூயா ஒரு நெருக்கடிக்குள்ள போயிடுறாங்க. ஒரு சிறையிருப்புக்குள்ள போனது போல கடன் என்கிற சிறையிருப்பில் போயிடுறாங்க. அப்புறம் எங்கே இருக்குது விடுதலை? அப்புறம் எங்கே இருக்குது அவங்க வாழ்க்கையில் சுதந்திரம்? பிரியமானவர்களே, இது மாறணும்னா நம்ம ஒன்று செய்யணும். தேவ சமூகத்தில் அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனமாக இருக்குன்னா முதல்ல நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே எங்களை தாழ்த்துறோம்ப்பா. ஏன்னா பெருமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிப்பார். தேவ சமூகத்தில் நான் இப்படி அப்படிலாம் சொன்னோன்னு வைங்க, கண்டிப்பாக ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வராது. அவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும், வெறுமையாக்கணும். நான் ஒன்றுக்கும் பாத்திரவான் இல்லை ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. எல்லா மனுஷரிலும் நான் மிகவும் எளியவன், துடைத்து போடுகிற கந்தையை போல நான் இருக்கிறேன். என்ன ஒரு தாழ்மை பாருங்க. இவர் யாருன்னா 13 நிருபங்களை எழுதின ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்களை பிரதானமாய் கருதப்பட்டவர். பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலர் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் கூட 2 நிருபங்கள் அவ்வளோதான் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2 பேதுரு. அல்லேலூயா. ஆனால் பவுல் கிட்டத்தட்ட 13 எபிரேயரை சேர்த்த 14 நிருபங்களை எழுதின மனிதன். நான் எல்லோராலும் சிறியவன், துடைத்து போடுகிற கந்தை போல ஆனேன், பாவிகளில் பிரதான பாவி நான் தான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற மனுஷன் தான் கர்த்தர் உயர்த்துவார். தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் அன்போடு சொல்றேன். பிரியமானவர்களே, உங்களை நீங்க தாழ்த்துங்க. தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இதுதான் சத்தியம். இதை மாற்றவே முடியாது யாருமே. அதனால ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, ஹல்லேலூயா, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆட்சியாளர்கள் ஒருவேளை பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியவர்களை அதை பாதுகாக்காதபடிக்கு அந்த நீட் எக்ஸாமோடைய அதை ஒழுங்குபடுத்துகிற அந்த போர்டு, ஒழுங்குபடுத்துகிற அந்த நிர்வாகம், அதுவே இப்போ ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஒழுங்குபடுத்துகிற நிர்வாகமே முதல்ல சரியில்லை. அவங்க மூலமாக தான் கொஸ்டின் பேப்பரை வெளியே போகுது. அங்கே முறையான ஒரு கண்காணிப்பு கேமரா இல்லை, முறையான எந்த வசதியும் இல்லை. ஆனால் நீட் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு மட்டும் அவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன? தேவ சமூகத்தில் அது பாவம். ஒருத்தர் ஒரு மாணவருடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ஆணையம். அதுவே மாணவர்களுடைய நலன்களை ஒரு கேள்விக்குறியாக்குனா அப்புறம் எங்கே இருக்குது விடுதலை? அந்த பிள்ளைங்களுக்கு எங்கே இருக்குது விடுதலை? அவங்க எதிர்காலம் எப்படி விடுதலையோடு இருக்கும்? அவங்க கடனை வாங்கி பல லட்சங்களை செலவு பண்ணி பரீட்சை எழுதி படித்து வந்தால் வேறு யாரோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க கடனில் சிக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த பாவ காரியங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படி நம்ம என்ன செய்யலாம்னா, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்து மேல் நம்பிக்கையாக இருக்கிற, அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற, அவரையே நம்பி ஜீவிக்கிற நாம் தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும்போது
நிச்சயமாய் தேவன் தேசத்தின் பாவங்களை மன்னிப்பார். நம்மளை முதல்ல சரிப்படுத்தணும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த நினிவே ஜனத்து ராஜா முதல்ல தன்னை தாழ்த்தினார். நினிவே பட்டணத்தில் இது போல் ஒரு பெரிய அக்கறம் பாவ செயல்கள் இருந்துச்சு. அந்த ஜனங்கள் முழுவதுமே நினிவே பட்டணத்தார் எல்லாருமே அசீரியர்கள், பொல்லாத மனிதர்கள். அவங்க பயங்கரமான காரியங்களை செய்கிறவங்க. தேசத்தை அழிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை தாழ்த்துறாங்க. ரெட்டு உடுத்தி சாம்பல் அமர்ந்து கொண்டு உபவாசித்து கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்க. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிடுறாங்க. தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிச்சுறாங்க. கர்த்தர் அந்த தேசத்திற்கு மனம் இறங்கினார். நினிவே பட்டணத்துக்கு மனம் இறங்கினார். தான் செய்ய போகிற தீங்கை செய்யாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த தேசத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்மை தாழ்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய தேசத்துக்காக, எல்லா மாநிலங்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லா மாநிலங்களுடைய பேர்களை நான் சொல்கிறேன். யூனியன் பிரதேசத்துடைய பேர்களை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். 28 மாநிலங்கள், கிட்டத்தட்ட 3-4 யூனியன் பிரதேசங்கள், எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதித்து மாநிலங்களுக்காக திறப்பலை நின்று கதறி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருமே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலோ அல்லவே பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே
தீமையோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் ஆதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவார். மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழுந்து சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழுந்து சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். வல்லமையான பிரச்சனை இறங்கட்டும், நம் இறங்கட்டும், நடுவில் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்திடுவார். நன்றி தேசமே தேவனே, பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கர்த்தாவே உங்க ரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா தேசம் உங்க மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும்
ஆண்டவரே. தேசத்துல மாற்றங்கள் வரட்டும், எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அப்பா தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா தேசமெங்கும் உங்க மகிமையினால நிறைந்திருக்கட்டும். அப்பா எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கரத்துல தருகிறோம். எங்கள் பாரத தேசத்தை உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா தேசமெங்கும் உங்க ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். அப்பா தேசத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். அப்பா எல்லை பகுதியில் ஒரு பாதுகாப்பு வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசமெங்கும் ஒரு இளைப்பாறுதல் வரட்டும் ஆண்டவரே. சமாதானம் வரட்டும் ராஜா. ஹalleluya. தேசத்தின் எல்லைகள் ஆண்டவரே அப்பா பாதுகாவல் பணியில இருக்கிற எல்லா ஆண்டவரே ராணுவ வீரர்களுடைய கரத்துல தருகிறோம். அவருடைய குடும்பங்களை உடைய கரத்துல தருகிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ராணுவ சேவையில இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆண்டவரே தேசத்தை உண்மையாய் பாதுகாக்கிற பொறுப்புல அவங்க இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே அவங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உடைய மகிமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே, கர்த்தர் கட்டாராகில் இதை கட்டுவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் காவாராகில் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று பார்க்கிறப்பா. அப்பா நீர் இன்றைக்கு கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறேன். எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால கட்டப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் நிறைவினால கட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க அன்பினால எங்கள் தேசம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே எங்கள் தேசத்தை நீங்க கட்டி எழுப்புவீராக. நல்ல ஒருமன ஒற்றுமையினால எங்கள் தேசம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் நின்று போராடுகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா அசுத்த வல்லமையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசமெங்கும் உங்க அன்பு பிரவாகித்து ஓடட்டும் ராஜா. ஹalleluya. எல்லா பிரிவினை ஆவின் கிரியைகள், எல்லா குழப்பத்தின் ஆவின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா மதத்தாலும் ஆண்டவரே, அப்பா ஜாதி பிரிவினாலும் கர்த்தாவே பலவிதமான ஆண்டவரே பிரிவினைகளால என்னுடைய தேசத்தின் ஜனங்களை பிரிக்க நினைக்கிற எல்லா சாத்தானுடைய சூழ்ச்சிகள், எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தாலே சுட்டரிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவியானவரே உங்க ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஹalleluya, 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 ஹalleluya. தேசம் உங்க அன்பினால நிறையட்டும் ஆண்டவரே. அப்பா 80ஆம் ஆண்டு ஆண்டவரே அப்பா சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற, விடுதலை கொண்டாடுகிற இந்த விடுதலை நாளில் ஆண்டவரே என்னுடைய தேசத்தின் உண்மையான விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஜனங்களை ஆண்டவரே பாவம் செய்ய தூண்டுகிற எல்லா இச்சை ஆவியின் பிடியிலிருந்து எங்கள் ஜனங்களுக்கு தேசத்துக்கு ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்ட ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேசத்தில் மாற்றங்கள் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். அப்பா ஒரு இளைய தலைமுறையினர் ஆண்டவரே இன்றைக்கு பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிறாங்களே, பலவிதமான மாயை பின்பற்றி ஆண்டவரே ஆண்டவரே இளைஞர்கள் தம்முடைய எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள். இயேசுவே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் யாவர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்பா எங்களுடைய பாவ வழிகளை விட்டு திரும்பி உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. அன்றைக்கு நினிவே பட்டணத்து ஜனங்கள் அப்படியாக தம்முடைய சமூகத்தில் வந்து தாழ்த்தி தம்முடைய பாவத்தை விட்டு விலகி அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது ஆண்டவரே அந்த பட்டணத்துக்கு நீங்க ஆண்டவரே பரிதபிக்கிற தேவனா இருந்தீங்க. யோனா பார்த்து பேசுனீங்களே, லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிற இந்த நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஹalleluya. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, பாவத்தில் மூழ்கி போயிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க தரப்புல நிற்கிற ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி இயேசுவே. தேவனே நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. அப்பா நீங்க செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாள் அது தடைபடாது என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க. ஹalleluya. குழப்பங்களை மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திர வேதனைகளை மாற்றுங்க அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க, போக்குல வரத்துல எல்லாருக்கும் உங்க பாதுகாப்பு இருக்கட்டும்
ஆண்டவரே. அப்பா, மாணவர்களுக்கிடையே இருக்க அந்த பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கொலைவரி ஆவியின் கிரிகள் நிர்மூலமாகட்டும். போதை பழக்கத்திற்கும் ஆண்டவரை, குடி பழக்கத்திற்கும் ஆண்டவரே மக்கு நன்றி. இன்றைக்கு மாணவர்களை ஆண்டவரை, இளைஞர்களை சத்துரு கட்டி வைத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த கட்டுக்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் அறுக்கப்படட்டும். ஒரு பெரிய விடுதலை வரட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஒரு இளைய தலைமுறை ஆண்டவரே எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரமான அந்த தலைமுறைகள் ஹல்லேலூயா ஏசப்பா ஒரு விடுதலை காணட்டும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. தலைவர்களுக்கு மனம் இறங்குங்க. தலைவர்கள் அப்பா உமக்கு நன்றி. வாலிபர்களை நல்ல வழியில் நடத்துகிற நல்ல திட்டங்களை செயல்படுத்துறீங்க. கிருபை செய்யுங்க அப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க டேடி, அதிசயங்களை செய்யுங்க டேடி. அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அப்பா, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கு தகப்பனே. உம்மிடத்துல இரக்கங்கள் மன்னிப்புகள் ஏராளம் உண்டே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இப்படி தேசத்தின் தலைவர்கள் வழி விலகி போனது உண்மை ஆண்டவரே. அப்பா, வாலிபர்கள் நல்ல வழியில் நடத்தாமல் விட்டு போனது உண்மை ஆண்டவரே. ஆனால் உம்மிடத்துல இரக்கங்கள் உண்டே. மீண்டும் ஒரு விஷயம் தேசத்திற்கு மனம் இறங்குவீராக. மீண்டும் ஒரு விஷயம் இரக்கத்தை காண்பிப்பீராக இயேசுவே. இதோ என்னுடைய கண்கள் உமையே நோக்கி பார்க்கிறது ராஜா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமாய் போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருக்குமாய் போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்திற்கு இறங்கும்படியாக, எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னிக்கும்படியாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விவசாய தொழில் ஆஸ்வதிக்கப்படும்படியாக, விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கும்படியாக, வேலையில்லா திண்டாட்டங்கள் நீங்கும்படியாக, தேசத்தில் நல்ல ஆஸ்வாதமான மழையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, நீர்நிலைகள் நிறைந்திருக்கும்படியாக, அப்பா அந்த விலைவாசி உயர்வுலாம் மாறும்படியாக, அப்பா அந்த அரிசி விலையெல்லாம் குறையும்படியாக கர்த்தாவே பிள்ளைகளுடைய ஜனங்களுடைய அன்றாட தேவைகள், உணவு பொருட்கள், அன்றாட தேவைப்படுகிற பொருட்களுடைய விலைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அது குறையும்படியாக, அப்பா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையும்படியாக, அப்பா சிலிண்டர் ஆண்டவரே கேஸ் சிலிண்டருடைய விலையெல்லாம் குறையும்படியாக, ஜனங்களை ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற அப்பா இப்படிப்பட்ட அத்தியாவசிய விலை உயர்வு நிமித்தம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ராஜா. தத்தளிச்சு நிற்கிறாங்க ஆண்டவரே. வாழ வழி இல்லாம ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கதறி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே அப்பா காக்கைகளுக்கும் கோட்டான்களுக்கும் ஆண்டவரே, காக்கை குஞ்சுகளுக்கு மனம் இறங்குகிற தெய்வமே அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொரு உயிரினங்களை போஷிக்கிறவரே இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் தேசத்துக்கு நீங்க மனம் இறங்குங்கப்பா. தேசத்தின் குடிகளுக்கு மனம் இறங்க தகப்பனே. அப்பா அந்த ஒரு விசை இறங்குங்கப்பா. உங்க இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்க மனம் இறங்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தேசத்துக்கு மனம் இறங்க. இன்றைக்கு சுதந்திர நாள் கொண்டாடுகிற அப்பா ஜனங்கள் உண்மையான சுதந்திரத்தை ஆண்டு அனுபவிக்க, சத்துடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, தேசத்தை கெடுக்கிற, தேசத்தை அழிக்கிற அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அப்பா ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் ராஜா, விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஜனங்கள் மேல் ஆண்டவரே அப்பா நுகங்களை சுமத்துறாங்கப்பா, பாரங்களை சுமத்துறாங்க ஆண்டவரே. ஆட்சியாளர்களுடைய பாரம் ஆண்டவரே அதிகமா இருக்கிற தேவனே, ஜனங்கள் அது ஆண்டவரே உணர்றாங்கப்பா. ஏசப்பா அந்த பாரத்துல இருந்து விடுதலை வரட்டும் ஆண்டவரே. ஆட்சியாளர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அதிகாரிகள் மனம் திரும்பட்டும், ஜனங்களுக்கு நன்மை பாய்க்கிற திட்டங்களை செயல்படுத்தட்டும் ஆண்டவரே. ராஜாக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, ராஜாக்கள் உம்மை சேவிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. அப்பா நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஏசப்பா அந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்கிற தயவுக்காக நன்றி சொல்றேன் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடிச்சு மன்றாடுற ஆண்டவரே. ஏசப்பா உங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க டேடி. ஹல்லேலூயா. அப்பா நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி பிதாவே. இந்த ஜெபங்களை நீங்க கேட்குறீங்க, நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் வார்த்தையை தியானிப்போம். அப்புறம் எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிப்போம். அப்படி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாநிலத்துக்காக நம்ம மன்றாடுவோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும்.
வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே ஹல்லேலூயா, என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா உன் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே, அப்பா உன் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை
உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர், நீங்க அற்புதங்களை செய்கிறவர் தகப்பனே. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. அப்பா ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம். நீதியுள்ள ராஜனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரை உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய தேசத்துக்கு மனம் இறங்குங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கொடுங்க, எங்கள் தேசத்தில் ஒருமன ஒற்றுமையை கொடுங்க. எங்கள் தேசத்தை ஆண்டவரை இயற்கை பேரிடர்களுக்கு, இயற்கை அழிவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தை அழிக்காதபடிக்கு தேவனே நீங்கள் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காகலாம், குறிப்பாக வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம், நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. தேசத்தின் பாதுகாப்பு என்று வரும்போது எல்லா மாநிலங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம், யூனியன் பிரதேசங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் பாருங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேனேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன், அவன் எங்கே இருக்கா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் ஒரு துக்கமான காரியம் என்னன்னா, ஒருவனை காணேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அவங்க எல்லாரும் பாவம் செய்த பொழுது, கர்த்தரை விட்டு விலகின போது, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தாமல் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகி அவர்கள் மாறின போது, இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கானான்னு ஆண்டவர் தேடினார். அப்போ ஒருத்தனை காணான்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீ தேடுகிற மனுஷன் நான் தான் ஆண்டவரே. அந்த உண்மையாகவே நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அவங்க கடின இருதயம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு நன்றி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க என்பதை வேதத்தை படித்தா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் அடிக்கடியாக சோர்ந்து போயிடும். நம்முடைய கிரியைகளால் தேவனுடைய கிருபையை மறுதளிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்துக்காக திறப்பில் நிற்கணும், ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டு ஒரு நாள் விலகுகிற இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. கர்த்தரை விட்டு சோரம் போகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. தூரம் போகிற இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. அங்கு யோபு சொன்னது போல, ஆண்டவரே நீர் எங்களை கொன்று போட்டாலும் நான் உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன், உண்மையே சார்ந்து கொள்வேன்னு சொல்லிட்டு உண்மையே ஆராதிப்பேன்னு கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ நான் பேதுரு சொன்ன போல, ஆண்டவரே உண்மை இல்லாமல் நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் ராஜா? உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் வல்லமைகள் உம்மிடத்துல தானே உண்டு.
வேற நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவர்னு சொல்லி கர்த்தரையே சார்ந்து கொள்ளும். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவரையே, பிரியமானவர்களே, அவரையே நம்ம சார்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஓயாமல் அவருடைய பாதத்தை நம்ம முத்தமிடணும். ஓயாமல் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரே ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் தான் சொல்றார், ஒரு மனுஷனை நான் தேடுறேன். தேசம் பாவத்தின் மிகுதினால காணப்படுகிறது. தேசமெங்கும் பாவம் மிகுதியாக காணப்படுது, மிகுந்திருக்கு. அழிக்கிற அளவுக்கு சோதம் குமரா போல இருக்கு தேசம். ஆனா அது நடுவில் ஒரு ஆபிரகாம் எழும்பி ஜெபிக்க மாட்டானா நான் தேடுறேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி விலகி போயிட்டாங்க. எகிப்திலிருந்து பலத்த கரத்தினால ஓங்கிய புயத்தினால் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். அவங்கள வெறுமையா கொண்டு வரல, பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட பண்ணினேன். அவங்க யாரும் வெறுமையா வரல. ஒரு கையில வெள்ளி, ஒரு கையில தங்கம், அப்படி அந்த எகிப்தின் மொத்த செல்வத்தையும் சுமந்து கொண்டு அவங்க வந்தாங்க. அல்லேலூயா. அப்படிதான் நான் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள்லையே, அந்த சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்த கொஞ்ச நாள்லையே அந்த அடிவாரத்திலிருந்து மோசைக்கு என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியல. எங்களை வழி நடத்தும்படி எகிப்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த ஒரு தெய்வத்தை நாங்கள் உண்டாக்குவோம். எங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கணும். அவர் கொடுத்த வெள்ளி, அவர் கொடுத்த பொண்ணு எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. அவங்க போய் எதுவும் சம்பாதிக்கலை, அவங்க போய் எதுவும் உழைக்கலை, அவங்க போய் எதுவும் விவசாயம் பண்ணல, அவங்க போய் எதுவும் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலை, எதுவும் பண்ணலை. எகிப்தின் செல்வத்தை கர்த்தர் அந்த ஜனங்களுடைய கையில் கொடுத்தார். அவர் கொடுத்த செல்வத்தை எவ்வளோ நன்றி இல்லாதவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து எங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை நாங்கள் உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. ஆண்டோடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும்ல. இவ்வளோ சீக்கிரமாக ஜனங்கள் நன்றி இல்லாமல் மாறுவாங்களா? அதான் பிரியமா, இன்னைக்கு உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நடத்தி இருக்கிறார், எவ்வளவாய் நம்மை போஷித்திருக்கிறார், எவ்வளவா நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இப்போ வழியில் நீங்கள் சோர்ந்து போகலாமா? இப்போ நீங்கள் தேவனை முறுமுறுக்கலாமா? தேவனை குறை சொல்லலாமா? ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 வாலிபர்கள் சொன்னது போல, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காவிட்டால் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். இந்த வியாதி சுகமாகாவிட்டால் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். இந்த வறுமை எங்களை விட்டு நீங்காவிட்டால் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். கர்த்தருக்காக நில்லுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உண்மையாகவே மோசே இடத்துல ரொம்ப கடினமாக பேசுகிறார். மோசே, எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்ட உன்னுடைய ஜனங்கள், இப்போ என்னுடைய ஜனங்கள் சொன்ன ஆண்டவர் இப்படி அப்படியே மாற்றி பேசுகிறாரு. உன் ஜனங்கள், உன்னுடைய ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க, ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இதுதான் என்னை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்து எவ்வளவு ஒரு மதீனமான செயல் பாருங்க பெரியமானவர்களே. கர்த்தர் நடத்துனதை பிரத்யட்சமாக பார்த்தாங்க. செங்கடலில் பார்வோன் அவனுடைய சேனைகளை கவிழ்த்துப்பட்டதை பார்த்தாங்க. எகிப்தின் தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டதை பார்த்தாங்க. வானத்து மன்னாவினால் போஷிக்கப்பட்டு வந்தாங்க. கர்த்தரே அவங்களை போஷித்தார், கர்த்தரே நடத்தினார். ஆனால் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் ஆண்டோடைய கிரியைகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு கன்றுக்குட்டி உண்டு பண்ணின போதே, அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார், மோசே, இந்த மொத்த ஜனத்தையும் அழித்து உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அருமையான மோசே அதற்கு உடன்படலை. மோசே அதுக்கு சம்மதிக்கல. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் பண்ணின உடன்படிக்கை நினைத்தரலும், இந்த ஜனங்களை அழிப்பதற்காகவே தேவன் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போனார் என்று சொல்லி உங்க நாமம் தூசிக்கப்படுமே, நீர் நினைத்தரலும் என்று சொல்லி ஒரே ஒரு மனிதன் மோசே அந்த ஜனங்களுக்காக திறப்பட நின்று கதறி ஜெபிக்கிறார், கதறி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்து அருளும், அப்படி இல்லை என்றால் முதலாவது என்னுடைய பெயரை உடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும், என் பேரை எடுத்துரும், எனக்கு அந்த பரலோகம் வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் நீ தருகிற நன்மை எதுவும் வேண்டாம், என் ஜனங்கள் அழிக்கப்படுறதை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க திறப்பில் நின்று மோசே கதறி ஜெபிக்கிறார். ஜெபிச்ச மாத்திரத்தில் கர்த்தர் மனம் இறங்குகிறார். மோசே, நான் உன் ஜெப விண்ணப்பத்தின்படியே செய்தேன் என்று சொல்லி மோசைக்காக அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு தான் செய்ய போகிற அந்த தீங்கை நினைத்து ஹல்லேலூயா, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், மனம் திரும்பினார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அழிக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை நான் தேடினேன். நீ இன்னைக்கு சொல்லுங்க, உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ தேடுகிற மனிதன் நான் தான்ப்பா, என்னை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. ஆபிரகாம் போல ஆண்டவரையுடைய திறப்பில் என்று ஜெபிக்க ஒவ்வொரு மாநிலத்துக்காக, ஒவ்வொரு மாவட்டத்திற்காக, ஒவ்வொரு மாகாணத்திற்காக, ஒவ்வொரு ஹல்லேலூயா யூனியன் பிரதேசத்துக்காக, ஒவ்வொரு மாநிலத்தின் பாதுகாப்புக்காக, தலைவருடைய பாதுகாப்புக்காக, முதலமைச்சருடைய பாதுகாப்புக்காக
உயர் அதிகாரியுடைய பாதுகாப்புக்காக, எல்லா ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக உங்கள் தரப்பில் இன்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி பாருங்கள். நாங்கள் எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் நினைக்கிறீங்க, நாங்கள் திரளாக இருக்கலாம், ஆனால் சிந்தையில் நாங்கள் ஒன்று தான் ஆண்டவர். எங்களுக்கு ஒரே ஒரு ஏக்கம்தான், ஒரே ஒரு வாஞ்சை தான், ஒரே ஒரு விருப்பம்தான், எங்கள் தேசம் தேவனை அறிய வேண்டும். அல்லேலூயா. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும். இந்த தலைமுறை தேவனுடைய சந்ததியாய் மாற வேண்டும், ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் மாற வேண்டும். இது என்றென்றைக்கும் அல்லேலூயா தேவனுடைய சந்ததியாய் இந்த சந்ததி திகழ வேண்டும். அந்த ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரே, அந்த ஒரு பெரிய வாஞ்சையோடு உங்களுடைய திறப்பில் நிற்கிறோம்ப்பா. நீங்கள் கேளுங்க. நீதிமான்கள் எழும்பட்டும், உங்களுடைய ஆட்சியாளர்கள் நீதிமான்களாய் மாறட்டும், அவங்கள சந்தியும், அவங்கள ரட்சியும், அவங்களை மாற்றும் நம்ம கேட்போம் பிரியமானவர்களே. ஏன்னா ஆபிரகாம் அப்படி தானே கேட்குறாரு. சோதம் குமார பட்டணத்தை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது ஆபிரகாம் அன்றாடுகிறார், ஆண்டவரே நீங்கள் இந்த மொத்த பட்டணத்தை அழிக்க போகிறீங்களோ அப்படின்னு கேட்டோன்னே ஆமான்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஒரு 50 நீதிமான்கள் இருப்பாங்களே, 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ, பாவிகளோடு சேர்த்து நீதிமான்களையும் நீர் தண்டிப்பீரோ, அப்படிப்பட்ட காரியம் உமக்கு தூரமாக இருப்பதாக ஜெபிச்ச போது ஆண்டவர் சொன்னார், தம்பி 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த 50 நீதிமான் நிமித்தம் மொத்த பாவியை நான் மன்னிச்சிருவேன், மொத்த தேசத்தை நான் மன்னிச்சிருவேன். அல்லேலூயா. நான் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவர் 50க்கு கொஞ்சம் குறைய ஒரு 40 இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? 40 நீதிமான் நிமித்தம் நீர் அந்த பட்டணத்தை அழிப்பீரோன்னு கேட்டவுடனே 40 நீதிமான்கள் இருந்தால் கூட பரவாயில்லை, நான் அழிக்க மாட்டேன், அவங்களுக்காக மொத்த தேசத்தையும் வாழ வைப்பேன். இப்படி படிப்படியாக இன்னும் எண்ணிக்கை குறையுது. ஆண்டவரை 40 சரி விட்டுருங்க, 30 பேர் இருந்தா, 40 பேர் தான் இல்லை 30 பேர் இருந்தா, 30 பேர் நிமித்தம் கூட 30 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்ப்பா. இப்போ சொல்கிறாரு, சரி ஆண்டவரே 30 பேர் இல்லை 20 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்வீங்க? 20 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் நிமித்தம் கூட நான் அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு அருமையானவர்களே, அந்த பட்டணத்தில் ஒரே ஒரு நீதிமான் தான். அந்த ஒரு நீதிமானை கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கு உண்மையிலவராக இருந்தார். நீங்கள் கர்த்தருக்காக நில்லுங்க. ஏன்னா நீதிமான்களை கர்த்தர் பாதுகாக்க முடியும், தம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைத்திருக்கிறார். அந்த ஒரு நீதிமான் யாருன்னா லோத்து. ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற ஆபிரகாமுடைய சகோதரன் மகனாகிய லோத்து. அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டு அங்கே போய் சோதம் குமாரால அவங்களுடைய அக்கிரம கிரியைகள், அவங்களுடைய அக்கிரம செய்கள், நித்தமும் பொல்லாத நடக்கைகளை கண்டு தன்னுடைய நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோத்து இன்னைக்கும் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அல்லேலூயா பகுதிகளில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் செய்கிற சில ஆராதனை முறைமைகள், அவங்களுடைய அந்த மூட பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய தெளிவில்லாமல் கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு திறந்த வாசலை வைத்திருந்தோம், விடுதலையோடு ஆராதிக்கிற கிருபை வைத்திருந்தோம், பலவிதமான மூட பழக்க வழக்கத்தில், அறியாமையில், பலவிதமான பாவ காரியத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய உறவுகளை பார்க்கும் பொழுது, சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது, உடன் பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது நீதிமான்களாய் ஜீவிக்க நம்முடைய இருதயம் வாதிக்கப்படத்தானே செய்யும். அவங்களுடைய அந்த விக்கிரக ஆராதனை, அவங்களுடைய அல்லேலூயா அந்த மூட பழக்க வழக்கங்கள், பலவிதமான பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரியமான காரியங்களை பார்த்தால் லோத்து மாதிரி இன்னைக்கு நம்ம இருதயத்தில் வாதிக்கப்பட்டு தான் கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, லோத்துவை அல்லேலூயா காப்பாற்றின ஆண்டவர், லோத்துடைய குடும்பத்துக்கு மனம் இறங்கின ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் வாதிக்கப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனை அறிந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் அவங்க செய்கிற காரியம் என்னென்னா, எனக்கு அருமையானவில்லை, அவங்களுடைய அந்த ஆராதனை முறைமைகள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதபடிக்கு அவங்க செய்கிற சில செயல்கள் இன்றைக்கி உங்கள் இருதயத்திற்கு வேதனை தருகிறதா இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீ கர்த்தராகிய தேவனை விசுவாசி, அப்பொழுது உங்களுடைய வீட்டார் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அந்த நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்ட அந்த லோத்துவையும் அவனுடைய சந்ததியையும் அவனுடைய பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு கர்த்தர் அந்த சோதம் குமாராவை அழித்து போட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் அல்லேலூயா ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதுபோல் அந்த ஆபிரகாமை போல் உங்களுடைய பட்டணங்களுக்காக, உங்களுடைய மாநிலங்களுக்காக, இந்த ஒருவேளை யூடியூப் மூலமாக இந்த ஜெபத்தினை எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும், எந்த நம்முடைய தேசத்தில் எந்த மாநிலத்திலேருந்து பார்த்தாலும் அந்த மாநிலத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
அந்த பகுதிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் ஒரு அடிமை போல் இருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம், வறுமையிலையும் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். பரவாயில்லை, நிச்சயமாக உங்கள் கஷ்டம் மாறும், உங்கள் துன்பம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களுடைய குறைவுகள் நிறைவாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனாலும் அந்த பகுதிக்காக ஜெபிங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த கட்டளை நம்ம கொடுத்துருக்கிறார். என்ன வசனம்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து சொல்லுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து எல்லா மாநிலங்களுக்காக, எல்லா முதலமைச்சர்களுக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா மாநிலத்துடைய பாதுகாப்புக்காக, ஹல்லேலூயா, அந்த மாநிலத்தின் செழிப்புக்காக, எழுப்புதலுக்காக, இப்படி நிறைய காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு நேரம் கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு 15 நிமிஷம் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சோன்னா, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இன்னொரு வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் இருக்கிற பட்டணம், ஒருவேளை நீங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரிசா மாநிலத்தில் ஹல்லேலூயா ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லது நீங்கள் ஜம்முவில் இருக்கலாம், காஷ்மீரில் இருக்கலாம், அல்லது நீங்கள் பஞ்சாபில் இருக்கலாம், அல்லது ஹரியானாவில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம். அந்த பட்டணத்துக்காக, அந்த மாநிலத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி எல்லா மாநிலங்களுக்காக, கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த கல்கட்டாவில் நீங்கள் இருக்கலாம், அல்லது வெஸ்ட் பெங்கால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு அடிமை போல் கஷ்டத்தை அனுபவித்து வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அந்த பகுதிக்காக, அந்த மாநிலத்துக்காக, அந்த மாநிலத்தின் ஆட்சியாளர்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் தமிழகத்தின் எந்த மூலையில் வேணால் இருக்கலாம், கர்நாடக மாநிலத்தின் எந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். அந்தந்த பகுதிக்காக, அந்தந்த மாநிலங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் அதானே முதல் வசனத்தில் நம்ம அப்படி தானே வாசித்தோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அல்லேலூயா தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களானால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒருவேளை அடிமை போல் இருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம், நெருக்கப்படலாம். அந்த கவர்மெண்டால் எந்த ஒரு சலுகை இல்லாமல், எந்த ஒரு நன்மை இல்லாமல் பலவிதமான இழப்புகளை நீங்கள் சந்தித்து, உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் மறக்கப்பட்டு நியாயப்படி உங்களுக்கு வரணும், அது உங்கள் உரிமை, அது கூட உங்கள் உரிமை கூட இல்லாதபடிக்கு உரிமையை இழந்து ஒரு அடிமையை போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க, நான் இருக்கிற இந்த ஆண்டவரே இந்த மாநிலத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் கேளுங்க. அந்த பட்டணத்தில் சமாதானம் இருந்தால் தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கேட்போமா எல்லாரும்? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு ஒரு சின்ன அல்லேலூயா ஒரு 2 அடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அதுக்கு அப்படியே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. எல்லாரும் உற்சாகமாக நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, ஐயா உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. பல பக்கத்தில் இருப்பதனா, பல பக்கத்தில் இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, ஐயா உம்மை தானே
ஹalleluya. நன்றி நன்றி. எல்லாருமே விசுவாசத்தோடு கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஒவ்வொரு மாநிலங்களுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துடைய பேரை சொல்றேன். ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்ம கேட்போம். ஹalleluya. ஒவ்வொரு மாநிலத்திலும் உங்க பாதுகாப்பின் கரை இறங்கட்டும். வன்முறைகள் கட்டோடு அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஹalleluya. எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆந்திர பிரதேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி. ஆந்திர பகுதியில் ஆண்டவரே விவசாய தொழிலில் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதமான மழையை கொடுங்க ராஜா. அப்பா அந்த பகுதியில் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும், எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அப்பா அருணாச்சல் பிரதேசத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. எல்லையில் இருக்கிற இந்த போராட்டங்களை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அண்டை நாடுகளோடு அச்சுறுத்தலாம் மாறட்டும். ஒரு பெரிய ஆண்டவரே சமாதானம் வரட்டும் தந்தையே. அங்க இருக்கிற ஜனங்கள் எழுப்புதலை காணட்டும், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அங்க இருக்கிற அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அந்த மாநிலத்தின் முதல்வரை நீங்க ஆசீர்வதிங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்க. ஆந்திர பிரதேச ஆண்டவரே முதல்வர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்த கிருபை செய்யுங்க அப்பா. அசாம் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அசாம் மாநிலத்தோட பேரிடர்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. அந்த பெரு வெள்ளத்தினால ஜனங்கள் ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. அந்த மாநிலத்துக்கு நீங்க ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அந்த மாநிலத்துக்கு ஆண்டவரே நீங்க சகாயம் செய்யுங்க அப்பா. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க. ஆட்சியாளர்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. அதிகாரிகள் ஆண்டவரே உமக்கு நன்றி. அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க, நடத்துங்க அப்பா. நீங்க இப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. பீகார் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே அப்பா பீகார் பகுதியில் ஆண்டவரே அந்த வறட்சியான சூழ்நிலை மாறட்டும், வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த மாநிலம் செழிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஆண்டவரே அப்பா அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. உங்க ஆளுகை இருக்கட்டும், உங்க பிரசன்னம் ஆண்டவரே வெளிப்படட்டும். பீகார் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் அப்பா. சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது பகுதி நல்ல வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்பா. வறுமை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும். அங்க இருக்கிற மலை கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மலைவாழ் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தந்தையே. அப்பா அங்க ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். சுவிசேஷம் அந்த பகுதிகளுக்கு பரவட்டும் ஆண்டவரே. அப்பா கோவாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு மாநிலம் தகப்பனே நீங்க தயவு பாராட்டுங்க அப்பா. அதில் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த பகுதி ஆண்டவரே அப்பா நல்ல வளர்ச்சி அடையட்டும், வளர்ச்சி பாதை நோக்கி செல்லட்டும் ஆண்டவரே. வளர்ச்சிக்குரிய அந்த ஆண்டவரே திட்டங்கள் செயல்படுத்தப்படட்டும். அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஆண்டவரே அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அப்பா உயர் அதிகாரிகள் எல்லாரும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. யோசேப்பை போல ஜனங்களுக்கு நன்மை திட்டங்களை செயல்படுத்த முடியாத கிருபைகளை கொடுங்க அப்பா. குஜராத் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஆண்டவரே வறட்சி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அங்க இருக்கிற ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சிகள் மாறட்டும், வன்முறைகள் ஒழியட்டும் ஆண்டவரே. ஏசப்பா வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அங்க ஒரு எழுப்புதல் வரட்டும். குஜராத் மாநிலம் நமக்கு சொந்தமாய் மாறட்டும். அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்பா நமக்கு நன்றி. அதிகாரிகள் அப்பா அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஜனங்கள் எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் சந்திங்க. குஜராத் மாநிலத்தில் ஆண்டவரே உங்க பிரச்சனை வெளிப்படட்டும். அந்த மாநிலம் நமக்கு சொந்தமாய் மாறட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும் தகப்பனே. அப்பா ஹரியானாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. அந்த பதில் ஒரு எழுப்புதல் வரட்டும் அப்பா. அந்த மாநிலத்தில் ஒரு ஆஸ்வதிக்கிற கரை இறங்கட்டும் அப்பா. அங்க இருக்கிற விவசாய தொழில் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், நீர்நிலைகள் நிறைந்திருக்கட்டும் அப்பா. விவசாயத்தில் நஷ்டம் எது வராமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹிமாச்சல பிரதேசக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மலை பிரதேசம் உமக்கு சொந்த ஆண்டவரே. அப்பா மலை நாடு உமக்கு சொந்த ராஜா. ஹalleluya. பதில் சுவிசேஷ பரவட்டு எழுப்புதல் வரட்டும். அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் நீ ஆசீர்வதிங்க. ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஒவ்வொரு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஒரு எழுப்புதல் வரட்டும் ராஜா. உங்க மகிமை வெளிப்படட்டும். ஹalleluya ஹalleluya. ஜார்க்கண்ட் மாநில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்க அந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆட்சியாளர்களை சந்திங்க, மாணவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. வாலிபர்களை ஆசீர்வதிங்க. வாலிபர் நடுவில் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பொருளாதார ரீதியில் ஆண்டவரே அங்க ஒரு அப்பா ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடிகளை மாறட்டும் கர்த்தாவே.
பிதாவே. நீ அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, கர்நாடக மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெங்களூர் பட்டணத்துக்காக மன்றாடுகிறோம். ஒவ்வொரு பட்டணத்துக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அங்கே இருக்கிறப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. அங்கே இருக்கிற போராட்டங்கள்லாம் மாறட்டும் அப்பா. அங்கே ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. தமிழகத்திற்கு ஆண்டவரே, கர்நாடகா ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க. ஜனங்கள் அப்பா, இங்க இருக்கிற ஜனங்கள் அங்கே அநேகர் இருக்கிறாங்கப்பா. அங்கே இருக்கிறவங்க இங்கே அநேகர் இருக்கிறாங்க. நல்ல ஒருமன ஒற்றுமையை கொடுங்க. சகோதர ஐக்கியத்தை கொடுங்க. நடுவில் பிரிவினை குழப்பத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரிகைகள், எல்லா பிரிவினை ஆவியின் கிரிகைகள் நிர்மூலமாகட்டும். ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்யுங்க. பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தமிழகத்திற்கு ஆண்டவரே, அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளா மாநிலத்துக்காக, கர்நாடக மாநிலத்துக்காக, ஆந்திர பிரதேசத்துக்காக, அப்பா தெலுங்கானாக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த பதிலெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் அப்பா. பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் நீங்க கேட்கிற பெரிதான கிருபைக்காக கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் மீதியான மாநிலங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஜெபிக்கணும்? முதல்ல நம்ம அடிமையாக இருந்தாலும் அந்த தேசத்துக்காக, அந்த மாநிலத்துக்காக ஜெபிக்க நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம ஏன் ஜெபிக்கணும்னா, இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம உற்சாகமாக ஜெபிக்க முடியும். அதனால் ஏன்னா வசனத்தின்படி தான் நம்ம செய்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். என்னோடு சேர்ந்து வாசிங்கள். புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு நிருபம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு நிருபம் 2வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசித்து ஒரு 2 அடி ஏதாவது ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிச்சு நம்ம கிட்டத்தட்ட மித்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இந்த ஜெபத்தை முடிச்சிருவோம். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். முதல்ல 1 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம், 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஏன் நம்ம ஜெபிக்கிறதோ எதுவுமே தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்முடைய ஜெபம் ஆவியோடு இருக்கணும், கருத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ரெண்டுமே இருக்கணும். ஆவி இருக்கணும், கருத்து இருக்கணும். அல்லேலூயா. சிலர் வசனம்னு பரிசுத்தாவியை புறக்கணிச்சிருவாங்க. சிலர் ஆவின்னு சொல்லிட்டு வசனத்தை புறக்கணிச்சிருவாங்க. நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்னா ரெண்டுலேயுமே நம்ம பேலன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவியோடும் ஜெபம் பண்ணணும், கருத்தோடும் ஜெபம் பண்ணணும். நம்ம எதுக்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கணும். ஏன் நம்ம ஜெபிக்கணும்னா, முதல்ல நம்ம அடிமையாக இருந்தால் கூட அந்த தேசங்களுக்காக, அந்த மாநிலங்களுக்காக ஜெபிக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்கிறார். பிரதானமாக நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு நிருபம் எல்லாரும் எடுத்துட்டிங்களா? 2வது அதிகாரம் முதல் 6 வசனம், 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் நம்முடைய கொஞ்ச நேரம் 2 அடி பாடி கர்த்தரை ஆராதிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா ஒரே அப்படியே ஜெபமாக போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சோர்வு வரும் பாருங்க. அதனால தான் இப்போ நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ஏன் நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம கற்றுக்கொள்ளலாம். சேர்ந்து வாசியுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகும். சொல்லுங்க, எல்லா மனுஷருக்காகும். நல்லவன், கெட்டவன், அவன் இவன் யாரெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்க பாருங்க, இப்பெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கூட நினைக்கிறீங்க பாருங்க, அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, விரோதிக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படி தான் பண்ணாருங்க. பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஃபுல்லாக பரிசுத்தவான்களுக்காக மட்டும் அவர் ஜீவன் கொடுக்கல. பாவியாக இருந்தவங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். பாவியாக இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கு தான் விலைக்கரமாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். அதனால எல்லாருக்கும் சிலுவையில் அவர் அறையும் போது கூட அந்த சிலுவையில் அறையிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபிச்சார். எல்லாருக்காகவும், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்கப்பா, இவங்களுக்கு நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி தான் அவர் ஜெபம் பண்ணார். அதனால தான் அதே ஆண்டவர் தான் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கார். என்னன்னா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்த வசனம், அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா, நாம் எல்லா பக்தியோடும், சொல்லுங்க, நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்யணுமா. நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சா
ஆட்சியாளர்களை கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா யோசேப்பை போல மாற்றுவார். யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அந்த பஞ்ச காலத்தில் கூட ஜனங்களை போஷிக்கிறதுக்கு ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்குது. அந்த சேமிப்பின் திட்டம்னு ஒன்று இருக்குது. நல்ல விளைச்சல் வர்ற காலத்தில் சேர்த்து வச்சு பஞ்ச காலத்தில் அந்த ஜனங்கள் அழிஞ்சிராதபடிக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் தானியங்களை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து அவங்கள போஷிக்கிற ஒரு திட்டம். அது போல தான் இந்த நாட்டில் கொடிய பஞ்ச காலத்தில் நம்ம இருக்கிறோம். பலவிதமான விலைவாசி உயர்வுகள், பலவிதமான நெருக்கடிகள். இப்போ ஆட்சியாளர்கள் எப்படி மாறணும்னா யோசேப்பை போல மாறணும், ஆமானை போல மாறிடக்கூடாது. ஆமானுடைய திட்டம் என்ன? மொத்த யூதர்களை அழிக்கணும். ஒரு நாள் நியமித்து வச்சு மொத்த யூதர்களை அழிக்கணும். ஆண்டவர் ஏன் இப்போ நமக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் கலகம் இல்லாமல் அமைதியோடு நல்ல ஒழுக்கத்தோடு சமாதானமாக நீங்கள் வாழணும்னா ஆட்சியாளர் எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, உயர்ந்த அதிகாரிகளுக்காக, இந்த நேரத்தில் சொல்கிறேன் அமைச்சர்களுக்காக, மந்திரிகளுக்காக, உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, ஜனங்களுக்கு திட்டங்களை செயல்படுத்துகிற ஒவ்வொரு தலைமைச் செயலாளர்களுக்காக, அதி உயர்ந்த பவரில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிச்சோன்னா நம்ம தேசத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், நம்முடைய மாநிலத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். இல்லாட்டா நம்முடைய சுதந்திர தினம் வெறும் ஒரு வார்த்தையில் தான் இருக்கும். சுதந்திர தினம்னு, விடுதலை தினம்னு வார்த்தையில் தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அது இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல வாசித்த அந்த வசனத்துப்படி என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அல்லேலூயா தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், எல்லாருக்காக ஜெபம் பண்ணு, குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி நீ ஜெபிச்சா உனக்கு அமைதல் உண்டாகும், உனக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஒன்று நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறார். அடுத்து 3வது வசனம் பாருங்கள். நம்முடைய இரட்சராகிய தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமாக இருக்குது. இதுதான் பிரியம். நான் செய்யலாம் சும்மா ஊர்லாம் சுற்றிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருப்பார்னு உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமையாவது ஆலயத்துக்கு போகிறீங்க, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக, இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த ஆகஸ்ட் 15 மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீ அப்படி செய்யணும். தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, நம்முடைய பிரதம மந்திரிக்காக, நம்முடைய முதலமைச்சருக்காக, பிரதான அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்கள், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர், இப்படி எல்லா மந்திரிகளுக்காக, நம்முடைய ஸ்டேட்டில் இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சர்கள், மற்ற எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஹல்லேலூயா, பொருளாதாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள், இப்படி எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் பிரியமானவர்களே. பொதுப்பணித்துறை அமைச்சர், இப்படி எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்களை எல்லாரும் ரட்சிங்கப்பா. அவங்களாம் பார்க்கவும் முடிஞ்சால் அவங்க ஃபோட்டோலாம் இருந்தால் ஆண்டவரே இவங்களை சந்திங்க, இவங்களை நடத்துங்க. டிவிலெலாம் நியூஸ் பார்க்குறீங்க பாருங்கள், இவங்களை ரட்சிங்க, இந்த அமைச்சரை ரட்சிங்க, இந்த மனுஷன் இந்த தலைவரை சந்திங்க, இவருக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்கள். அதுபோல் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக அந்த எதிர்கட்சி தலைவரை ஆசிர்வதிங்க. ஆண்டவரே எதிர்கட்சி ஹல்லேலூயா முன்னணியில் இருக்கிறார், எங்களுடைய பகுதியில் இருக்கிற எம்எல்ஏவாக செலக்ட் ஆகிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற எல்லாரையும் நீங்கள் சந்திங்க, அவங்க எல்லாரையும் ஆஸ்வதிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சோன்னா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? இதுக்கு மேலே நமக்கு நேரம் கடந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு 2 அடி மட்டும் பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ண 6 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போவே நமக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்த்து மற்ற ஸ்டேட்டுக்காக, அமைச்சர்களுக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபிச்சு இந்த ஜெபத்தை முடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். 2 அடி மட்டும் பாடிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ் என்றை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ் என்றை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே,
எல்லாருமே விசுவாசத்தோட உற்சாகமாக இன்னொரு 5 நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, மீதமாக இருக்கிற எல்லா மாநிலத்துக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, மத்திய பிரதேசத்துக்காக நாங்கள் செபிக்கிற இந்த பதில் ஒரு எழுப்புதல் வரட்டும். உங்கள் ரட்சிப்பின் கரை இறங்கட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற வேலையில திண்டாட்டங்களை மாறட்டும், ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், விவசாய தொழில் ஆஸ்வதிக்கப்படட்டும், நல்ல ஆஸ்வாதமான மழையை கொடுங்க அப்பா. மகாராஷ்டிரா மாநிலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. விவசாயிகளுடைய போராட்டங்களை மாறட்டும், விவசாய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எங்களுடைய இந்திய தேசத்தின் முதுகெலும்பே விவசாயம் ஆண்டவரே. அந்த தொழில் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனை. மீண்டும் விவசாய தொழில் உயிர்மீச்சு அடையட்டும், விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும், நல்ல ஆஸ்வாதமான மழை உண்டாகட்டும் அப்பா. தொழில் வளர்ச்சி அடையட்டும் அப்பா. மகாராஷ்டிரா மாநில முன்னேற்றத்தை காணட்டும். அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாரையும் சந்திங்க, ரட்சிப்பை கொடுங்க, ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை ஆண்டவரை செயல்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. மணிப்பூர் மாநிலம் ஆஸ்வதிக்கப்படட்டும், அங்க ஒரு பெரிய சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, அங்க இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும், 2 குழுவினருக்கிடையே இருக்க இந்த வன்முறையெல்லாம் ஒழியட்டும், போதை கலாச்சாரங்கள் ஒழியட்டும் ஆண்டவரே. பகுதி உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. மேகாலயா உம்முடைய கரத்தில் தருகிறோம். பதில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய கிரிகள், எல்லா விபச்சார ஆவியின் கிரிகைகள், எல்லா ஆண்டவரே அசுத்த வல்லமைகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பதில் எழுப்புதல் வரட்டும், விவசாய தொழில் ஆஸ்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த பகுதி அந்த மாநிலம் வளர்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. மிசோரமை ஆஸ்வதிங்க, அங்க இருக்கிற தலைவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆஸ்வதிங்க, அந்த தலைவர்கள் நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்யுங்க. அங்க இருக்கிற பிரிவினவாத குழுக்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் சந்திக்கப்படட்டும். தீவிரவாத குழுக்கள் ஆண்டவரே எல்லாம் சந்திக்கப்படட்டும். உங்க அன்புல நடக்கட்டும் அப்பா. ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை ஆண்டவரே செயல்படுத்த உதவி செய்யுங்க. நாகாலாந்தை ஆஸ்வதிங்க, அங்க இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அரசியல் சூழ்நிலை மாறட்டும், வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும் அப்பா. அந்த மாநில ஆண்டவரே நல்ல விதத்தில் கட்டமைக்கப்பட ஆசீர்வாதத்தில் இருக்க உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரிசாவுக்காக, பஞ்சாப்காக, ராஜஸ்தானுக்காக, சிக்கிம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாநிலங்களை சந்திங்க, மாநிலத்தின் முதல்வர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாநில வளர்ச்சி அடையட்டும், வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படட்டும். அங்க இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாரையும் சந்திங்க. அதில் ஒரு எழுப்புதலை தாங்க. என்னுடைய தமிழகத்துக்காக, தெலுங்கானாக்காக, திரிபுராக்காக, உத்தரப்பிரதேசத்துக்காக, உத்தரகாண்டுக்காக, வெஸ்ட் பெங்காலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாண்டிச்சேரிக்காக, யூனியன் பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க போர்ட் பிளேயருக்காக, அந்தமான் நிக்கோபார் தீவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கச்சத்தீவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. லடாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற யூனியன் பிரதேசங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த பதில் ஒரு எழுப்புதல் வரட்டும், ஒரு நிலையான ஆட்சி அமையட்டும், உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பகுதியெல்லாம் எழுப்புதலை காணட்டும். விசேஷமாக தமிழக ஆண்டவரே வளர்ச்சி பாதையில் செல்ல உதவி செய்யுங்க அப்பா. எஜுகேஷன் ஆண்டவரே உமக்கு நன்றி. கல்வியில் தரம் உயர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் உயர்ந்திருக்க கிருபை செய்யுங்க நல்ல ஆண்டவர். எல்லா தேசங்களும், எல்லா மாநிலத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு ஆஸ்வாதமான மழையை கொடுங்க. விவசாய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் கர்த்தாவே. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுதந்திர நாளை கொண்டாடுகிற எல்லா ஜனங்களையும் ஆஸ்வதிங்க. தேசம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உண்மையான ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும்பா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன், இந்த சால்வேஷன் டிவி ஊழியத்தை நீங்க ஆஸ்வதிங்க பிதாவே. எல்லைகளை பெரிதாக்குங்க, தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க அப்பா. இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான ஜெயின்ஸனை ஆஸ்வதிங்க. அவருடைய கரங்களை ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் பரவட்டும். இந்த மாதத்தின் தேவையெல்லாம் முழுசாய் சந்திக்கப்படட்டும் அப்பா. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. 100 பலனை நீங்க கொடுங்க தகப்பனை. நீங்க அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ராஜா. அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர், இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர், இனிமேல் நீங்க உதவி செய்யுங்க. நீங்க காத்துக்கொள்ளுங்க அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல தந்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபத்துல பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் ஜெபாவியை கொடுங்க, மன்றாட்டின் ஆவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க அப்பா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, எல்லா குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை வெளியடைங்க. படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த போதை கலாச்சாரத்தில் இந்த ஜனங்களை சீரழிக்கிற எல்லா சாத்தானுடைய பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. குடும்பமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தை மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்க அப்படி செய்கிற உமக்கு நன்றி பிதாவே. இந்த ஜெபங்களை கேட்கறீங்க, நன்றி செலுத்துகிறேன். சகல துதிகன மகிமை வல்லமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா ஜெபங்களையும் ஏறெடுத்திருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த 1 மணி நேரத்துக்கு அதிகமாக ஆண்டவர் நோக்கி பார்க்குற உங்களை நிச்சயமாக தேவன் ஆஸ்வதித்து உயர்த்துவார்.
பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென்.